வெல்கம் டு பார்ட் 39 ஆஃப் காலேஜ் இன் ஃபைனான்ஸ். நீ வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ்னு ஒன்று சொல்கிற, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ்னு ஒன்று சொல்கிற, அதுவே 12.5% 20% அந்த மாதிரி வரும்னு சொல்கிறையே. எனக்கே வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு 13% வருதுன்னா அதில் 12.5% கேபிட்டல் கெயின் டேக்ஸாகவே நான் பே பண்ணிட்டேன்னா எனக்கு மிச்சம் என்ன இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அது அப்படி ஒர்க் ஆகாது. எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதுக்கு அடுத்த வருஷம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு 13% ரிட்டர்ன் கிடைக்குதுன்னா 1,30,000 கிடைச்சிருக்கும். நீங்கள் அந்த கேபிட்டல் கெயினுக்கு 12.5%, அதாவது நீங்கள் முழு அமௌண்ட்டுக்கு நீங்கள் அதை பே பண்ணல, அந்த கேபிட்டல் கெயின் 1,30,000 தான் நீங்க வந்து 12.5% பே பண்ண போறீங்க. மீதி உங்களுக்கு அமௌண்ட் வரதான் போகுது. இங்க பார்க்கும்போது என்னப்பா என்னோட கேபிட்டல் கெயினுக்கு இவ்வளவு அமௌண்ட் பே பண்ணுவோம்னு நினைக்கலாம். பட் ஒரு 10 லட்ச ரூபாய் 10 வருஷத்துக்கு 13% ஆனுவலைஸ்ட் ரிட்டர்ன் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 34 lakhs வரும். 34 lakhs அப்படின்னா 24 lakhs மட்டும் தான் உங்க கேபிட்டல் கெயின். அதுக்கு மட்டும் தான் நீங்க 12.5% பே பண்ற மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது அது வந்து சின்ன பார்ட் ஆஃப் அமௌண்ட் தான் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். உங்களோட ரிட்டர்ன் அதுல பெருசா பாதிக்காது. டென்யூர் அதிகமா வச்சிருந்தா நீங்க எடுக்கும்போது உங்களுக்கு அந்த டாக்ஸ்ங்கிற ப்ராப்ளம் பெருசா வராது. மறக்காம என்ன ஃபாலோ பண்ணீங்க. பை பை.